கறிப்பலா பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கீ. ஆயிலும் கீயும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கசகசா இந்த மாதிரி பிரியாணி ஸ்பைசஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4-5 பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்குறோம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி இதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கறி பலாவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிப்போம். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு இது 3ம் தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அரிசியில் தான் பிரியாணி செய்கிறேன். 1 கப் அரிசிக்கு 1 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாத டைமில் இந்த மாதிரி கறிப்பலா பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செஞ்சு பார்ப்பீங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒலை நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கிறோம். 1 கப் அரிசிக்கு 1 1/4 கப்பு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். மெஷர்மெண்ட்டை நல்லா நினைப்பு வச்சுக்கோங்க. வீட்டு அரிசி தான் இது. இந்த ஸ்டேஜில் வேணும்னா எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம பலாக்கா வேக வச்சு எடுக்கும்போது 80% வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ நம்ம தம் போட போகிறோம். பிரியாணி பாருங்கள், சூப்பராக பொல பொலன்னு வந்திருக்குது. வீட்டு அரிசி தான், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.